ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிடும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக காமிச்சிட்டு கிளம்பிடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிங் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டிருக்காரு. பட் ஆனால் வரல, நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் சரியா, அட்வான்ஸ் தான் போட்டிருக்காரு, நாளைக்கு வரேன்றாரு. பார்ப்போம் நாளைக்கு வரான்னு தெரில, பார்ப்போம். அதே மாதிரி இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமான லேப்டாப் தான். சைஸ் கொஞ்சம் சின்னது தான், ஆனால் ஹெச்பி லேப்டாப்பு. ஹெச்பின்றது ஒரு நல்ல பிராண்டடுங்க. ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிராண்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா 10th ஜென்ரேஷன் i7 வந்து 10th ஜென்ரேஷனு லைட் புக். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸுன்றது 24,000 அவர் கோட் பண்ணியிருக்காரு. சரியா? 24,000 இதோட விலை. செகண்ட்ஸாக தான் இருக்குது. ஒரிஜினல் சார்ஜர் இருக்குது. i7 10th ஜென்ரேஷனா? ஒரே ஒரு நிமிஷம் சரிங்க, நானே ஆன் பண்ணி பார்த்துக்கிறேன். i7 10th ஜென்ரேஷனு 16 GB ரேமு. அதே மாதிரி 512 GB எஸ்எஸ்டியும் ரேமும் வந்து பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குது. லேப்டாப்பும் சின்ன சைஸாக தான் இருக்குது, ரொம்ப மெலிஸாக இருக்குது. ஸோ விலை வந்து 24,000 சொல்கிறாப்பா, சார்ஜரோடு இருக்குது. ஸோ நீங்கள் வாங்குறது உங்கள் ஐடியா சார். ஏன்னா ஒவ்வொன்றும் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸுன்னும் போது அதுக்கான ரேட் வந்து நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ இந்த லேப்டாப் இருக்குன்னா இது ஒரு ஜென்யூனாக புதுசாக இருக்குது, ஓரளவு நீட்டாக இருக்குது, லைட் யூஸ்ன்னு சொல்லிக்கலாம். சரியா? இதை வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும். சரியா? இது அழுக்காக இருக்கவே, இங்கெல்லாம் வந்து தொடச்சா போயிடும், அது ஓகே. ஸோ இதை எது செகண்ட்ஸுன்னு நான் சொல்கிறேன்னா இந்த பக்கம் கூட நல்லா தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இதுதான் பொசிஷன், பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கும் தெரியணும்ல. ஆனால் வந்து 24,000, 24,000 இது. ஸோ எல்லாமே போட்டால் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். பையில், பாக்கெட்டில், ஜோப்பில் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் ஒரு பை தான் வேணும் கண்டிப்பாக, ஜோப்பில் எடுத்துகிட்டு போக முடியாது சொல்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒருத்தருக்கு போட்டே ஆகணும். ஜஸ்ட்டு மிஸ், இன்றைக்கி மறந்துட்டோம். பார்சல் நிறையா இருந்துச்சுன்னா அதில் மிஸ் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இங்கே சென்னையில் கொஞ்சம் மழைங்களும் மழையாக பெஞ்சிட்டே இருந்துச்சு, நான்ஸ்டாப்பாக மழை இன்றைக்கி. இது ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தார், பட் அவருக்காக தான் இன்றைக்கி வந்து இது 7,500 இது வந்து மோட்டோ G45 இது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8128 சார்ஜரோடு இருக்குது. 7,500 தான் இதோட ரேட்டு. சரியா? அது கம்மி தர மாட்டாங்க. இதில் கொஞ்ச நாள் லாக்கில் இருந்துச்சு. இது லாக்கு ஒரு கஸ்டமரு லாக்கை போட்டு போயிட்டார். இப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு லாக்கை போட்டு போயிட்டார். சில பேர் அப்படிலாம் செய்வாங்க, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அதாவது இது வந்து அது ஒரு மனித நிலைப்பாடு. அது அடுத்தவனுக்கு தொந்தரவு விளைவிக்கணுன்ற நினைப்பிலேயே வருவானுங்க. ஸோ லாக்கை போட்டு போயிட்டார். இன்றைக்கி வந்து தேவையில்லாமல் 200 கொடுத்து லாக்கு வேறு எடுத்துட்டோம். ஸோ வந்து காஸ்ட் வந்து 7,200 ஆயிடுச்சு. 7,500 கொடுக்கலாம். சரியா? இதாவா லாக் கேட்டார் அவர். இவங்க எடுத்துகிட்டு வரேன், எடுத்து லாக் எடுக்க போனவனே ஆளையே காணோம். சாயந்தரமாக வந்தான், அதுக்குள்ளே அவர் ஓடிட்டார். சார்ஜரோடு இருக்குது. மோட்டோ G45 8128. இது நான் வீடியோவே போடல. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து 5G மொபைல். சரியா? 5G மொபைலு. சார்ஜ் இல்லையா? சார்ஜ் இல்லாமல் வச்சு நம்மகிட்ட வீடியோ போட கொடுத்து இதை இது அமுக்கு, இதில் போடுப்பா. சார்ஜ் ஆகட்டும். ரெட்மியில் வந்து என்ன மாடல் தெரில. ரெட்மியில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 5G மொபைல் எடுத்துட்டானா இல்லையா? லாக்கே எடுக்கலையா? என்னப்பா வீணாக போனவனுங்களா இருப்பானுங்க போல. டிஸ்பிளேயே அட்டுவா? என்னப்பா சொல்கிறா? சரி ஓகே, இது விடுங்க. நாங்களே 8,500 சீல்டு பீஸ் விற்றோம் 2 நாளைக்கு முன்னாடி. அது எப்போயாவது ஒருக்கா தான் வரும், நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்காதுல்ல. அது ஜஸ்ட்டு ஒரு விபத்து மாதிரி தான்.
இது வந்து 11 ப்ரோ மேக்ஸ் ஒருத்தர் வாங்கிட்டார் சரியா. இப்போ கடைசியாக போட்டது இந்த ஃபோன் மட்டும்தான் 11 ப்ரோ மேக்ஸு. பாக்ஸு மொபைலு 256. ஸோ இதில் வந்து க்ரீன் அதாவது எல்லோ சேட் இருக்குது. ஆனால் வாங்கிட்டாருங்க, வித்தாச்சு அது. ஐக்யூவாக முடிச்சு விட்ருவோம். ஐக்யூ வந்து அப்பா ஐக்யூலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3-4 ஃபோன் இருக்குது என்கிட்ட. ஐக்யூ 9SC இது யாருதுன்னு தெரில. சாதிக்குது தானே இது, சாதிக்குது 9SC. பாக்ஸ்லாம் இருக்குது. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 8/128 சரியா. ப்ரைஸ் வந்து அதிலே போட்டிருக்கு 10,500 10,500 சரியா. அப்புறம் ஒரு ஐக்யூ காட்டுற மாதிரி. இது ஐக்யூவில் 7. இது ஐக்யூ 7. இது கூட வந்து சார்ஜர் வரும். சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா அவர் விவோ சார்ஜர் வாங்கி வச்சுருக்காரு. சார்ஜர் வந்து கஸ்டமர் ஃபோன் நம்பருக்கு அதை மறைச்சிட்டேன் சரியா. ஐக்யூ விவோ சார்ஜரோடு வச்சுருக்காரு. 35 வாட்ஸ்ன்னு நினைக்கிறேன், 44 வாட்ஸ் இது. ஸோ இந்த சார்ஜரோட இந்த மொபைலு ஐக்யூவில் 7. இது ஐக்யூ 7 வந்து ஸோ ஜிபி வந்து 8/128 10,500. இன்னொரு ஐக்யூ இருக்குங்க. இதில் இருக்க ஒரு வேலை இதான் ஒரு ஐக்யூ இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் என்ன மாடல்னு பார்த்தல, சார்ஜ் இல்லை. இப்போ இது சார்ஜ் போடு. இது என்ன மாடல் பார்ப்போம். இன்னொரு ஐக்யூவும் இருக்கும். இங்கே வேற ஏதாவது ஐக்யூ இருக்கா பாரு. இதில் ஏதாவது இருக்கா? எடுத்து வச்சு ஏன்பா வெறும் மொபைல் மட்டும் தான் இருக்கு. ஐக்யூ பாக்ஸ் 2 இருக்கு. இல்ல அது வந்து கஸ்டமர். இது இன்னொரு 2 ஐக்யூ கல்லால வைக்கலையே. இப்போ இது மாதிரி சில்வர் கலர் இருக்குல்ல, இதே மாதிரி சில்வர் கலர் இதே மாதிரி ஒன்று இருக்கும். சரி பார்ப்போம், இங்கே தான் இருக்கும்.
காலையில் யாரோ கேட்டானுங்க, எடுத்து காமிச்சோம். இதுக்கு தான்ப்பா கண்டதெல்லாம் எடுத்து காட்டுன்றானுங்க. கடைசியில் எதை வாங்குறானுங்கன்னே தெரில. சரி இது இப்போ இதை பார்த்துக்குவோம். இது வந்து ஐக்யூவில் வந்து இது வந்து காதர். இது ஐக்யூவில் Z6 ப்ரோ 8128. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு மொபைல் தான், சார்ஜர் கிடையாது. சரியா? ஸோ இதோட விலை வந்து 11,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஸ்டிக்கரை வேறு பிக்சரானுங்கப்பா, எதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இது பாரு, ஐஎம்இ நம்பர் கரெக்டாக இருக்கா பாரு. கரெக்டாக இருக்கா? சரி ஓகே. இதோட விலை 11,000. ஐக்யூவில் Z6 ப்ரோ 12GB ரேமு 256. இது கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று உளுந்து கிடக்கு, அதையும் எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 FE. இது S21 FE மொபைல் நல்லா தெளிவாக தான் இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8256 ஜிபி அதிகம், விலை வந்து ரொம்ப கம்மி, மொபைலும் தெளிவாக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S21 FE 5G மொபைலு, 8GB ரேமு 256GB. இப்போ இது கேமரா மட்டும் வச்சு காட்டேன். கேமரா பக்காவாக இருக்கா? ஓகே, கேமராலாம் எல்லாமே பக்காவாக இருக்குது பஸ். 8256 விலை வந்து பார்த்திங்கன்னா 11,500. நல்ல ரேட் இது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து இது யாருது? இது ஆமாம் பாட்டில். இது காதறது வேலை ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து விவோ V29e. இது விலை வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? கண்ணாடி ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. டிஸ்பிளேலாம் நல்லா தான் இருக்குது. ஒன்லி மொபைல் இது. விவோ V29e எழுதிடும் 9,000. எப்படி கிழிச்சானுங்கன்னு தெரியல. ஸ்டிக்கரை கிழிச்சு வச்சிடறாங்க. இப்போ பாக்ஸ் இருக்கோ? இதாக இருக்குது. ஆமாம் பாக்ஸ் இருக்குப்பா. இதுக்கு அதில் ஒட்டிடு. அதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S23 அல்ட்ரா. இது 12GB ரேமு 256. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 41,500. அதாவது 41,500 கொடுக்குறாரு. சரியா? 41,500 இதோட விலை. 12GB ரேமு 256. மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்கனால இதோட விலை 41,500. இதே மாதிரி இன்னொரு மொபைலும் இருக்குது, சாம்சங் S23 அல்ட்ராலேயே 34,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. இதுவும் தெளிவாக தான் இருக்குது. ஆனால் பேக் டோர் வந்து சேஞ்ச் பண்ணல. பேக் டோர் லைட்டாக கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். இது ஏன் ஓப்பனாக இருக்குன்னா, அது வந்து நம்ம லாங் யூஸ் பண்ணும்போது அது வரும், ஓப்பனாக தான் லைட்டாக ஓப்பன் ஆகிட்டு வரும். ஸோ அது மாதிரி தான். மற்றபடி மொபைல் வந்து கேமரா எல்லாமே செம்மையாக இருக்குது, தெளிவாக இருக்குது. ரேட் ரொம்ப கம்மி, 34,000 ஒட்டுவேன். அவர் பேர் என்ன? மீரா பார்ட்னருன்னு போட்டுக்க, மாறன் போட்டுக்க. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 9R
8/128 மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 34,000 சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 34,000 ஒன்று இருக்குது, 41,500 ஒன்று இருக்குது. சரியா, எது வேணுமோ வாங்கிக்கோங்க. இது வேறு ஆள், அது வேறு ஆள். இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 9R 8/128 மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. சரியா, ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,500 எழுதுவேன். 10,500 10,500 ஒன் ப்ளஸ் 9R. ஆமாம், 10,500. இது வந்து யாருது? காதர். இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 11R. இது என்னென்னா கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ மேலே டிஸ்பிளே கண்ணாடி உடஞ்சிருக்கு. 15,000 சொல்லியிருக்காப்புல. 16GB RAM 256. பேக் டோர் நல்லா இருக்குது, ஃப்ரண்டில் வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி பிளாக் டாட்டும் இருக்குது. ஸோ விலை வந்து 15,000 15,000. இது வந்து பார்த்திங்கன்னா விவோவில் வந்து Vivo X80 பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் கிடையாது, ஒன்லி பாக்ஸ் தான் இது. ஸோ ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8/128 Vivo X80 8/128 எட்ஜ் மாடலு 17,500. இது ஒன் ப்ளஸ் 11R. இதுக்கு பாக்ஸ் இருக்கா என்னன்னு தெரில. இந்த பாரு, இதில் IMEI நம்பர் இருக்கா பாரு. என்ன ஜிபி என்ன எதுன்னு தெரில, இது பார்த்துக்கிறேன். 16GB RAM 256. சரியா, இதை அதை பார்த்து அதுக்குள்ளேயே வச்சிருவேன். IMEI நம்பர் சொல்கிறேன், கரெக்டாக மட்டும் பாரு. 0755. ஆமாம், ஒரே குழப்பமாக இருக்குது. 0755 பாரு. அப்படியா, அதை தூக்கி அதில் வச்சிரு. 16GB RAM 18,500 11R. மொபைலுக்கு வந்து பாக்ஸு சார்ஜர்லாம் இல்லைல்ல, வெறும் மொபைல் தான். ஆமாம், வெறும் மொபைல் தான். பாக்ஸு மொபைலு 16GB RAM 256 18,500. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 12R. இதுக்கும் பாக்ஸ் 11R தான். இதுவும் 12,000. இது 8/128 டிஸ்பிளே மாற்றிருக்காங்க. அதுவும் பின்னாடி வேறு உடஞ்சிருக்கு. இதுக்கு பாக்ஸு 2க்கு பாக்ஸ் வச்சுட்டியா? சார்ஜில் போடு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது 11 நினைக்கிறேன். இதுவும் ஆன் ஆகல. இது அப்படியே சார்ஜ் போடு. இது வந்து ரெட்மியில் வந்து 9,500 போட்டிருக்காரு. ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரெட்மியில் வந்து என்ன மாடல் தெரிலங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது வந்து MI 11. இது ஆல்ரெடி சோல்டு. இது MI 14. இது ஆல்ரெடி சோல்டு. ஒருத்தர் வாங்கிட்டார். மொபைல் எங்கே இருக்குது? அந்த ஓரமாக வச்சுருக்கான். பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. இது ஒருத்தர் வாங்கிட்டார். ஸோ
ஸோ வாங்கினதை வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா விவோ V60 இது கூட ஒருத்தர் வாங்கிட்டார் சரியா. இதுவும் இப்போ தான் போட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டாரு. ஐக்கு தான் என்னன்னு தெரியல பார்ப்போம். நத்திங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 5-6 நாள் பீஸ் இது 12256 36,500 36,500 இது. இது வந்து ஃப்ளிப்பு இது விற்கவே இல்லை 8,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. ஃப்ளிப்பு 3 இது டிஸ்பிளே போனது இது. விவோவில் X200 இது வந்து இப்போ தான் வீடியோ போட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கேட்குறாங்க 2-3 பேர் கேட்டாங்க. இதோட விலை 39,500 இது. பாக்ஸு 39,000 விவோ X200. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே இந்த மொபைலை வச்சுரு. அதில் அதோட ஸ்டோரேஜ் என்னன்னு பாரு. 12256 பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. 12256 39,000 இது. மோட்டோவில் எட்ஜ் 50 ஃபியூஷன் இது. மோட்டோ எட்ஜ் 60 ஃபியூஷனு. இன்னும் 8 மாதம் வாரண்டி இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8256 17,000 17,000 கொடுத்துருக்காப்புல விற்க சொல்லி. 17,000 இது 17,000. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெட்மியில் வந்து ஒன்லி மொபைலு. ரெட்மியில் நோட் 13 5G மொபைலு 256 GB. ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8/256 8 GB ரேமு 256 ஒன்லி மொபைலு. ஸோ இது 9,500 9,500. ரெட்மியில் வந்து நோட் 13 இது 5G மொபைலு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 256 GB 8 GB ஸ்டோர் 8 GB ரேமு 256 GB. மொபைல் தெளிவாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 9,500. இது வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து ஸ்டிக்கர் இங்கே ஒட்டியிருக்கு 23,000 போட்டிருக்காப்புல. பேக் டோர் உடஞ்சிருக்கு. இதோட IMEI நம்பரை பார்த்து அந்த மொபைலில் வச்சிடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. $256 GB 16 GB ரேமு 256 GB. GB ரேமு 256 5G மொபைலு. வா 314 எதுன்னு பாரு. இது ஒன்று வச்சுட்டியா பாக்ஸ்குள்ளே? இதுவா பாரு 314 11. இது என்னது இது? 11 இல்லை, இது 11 பாக்ஸு. இந்த இருக்கு பாரு, இதுதான் பாக்ஸு. சார்ஜர் எல்லாமே இருக்குது.
16 GB ரேமு 256 23,000 ரூபா போட்டிருக்காப்பா. இது இருக்குப்பா, இந்த இருக்குப்பா. இதோட இது வைக்கிறேன். சார்ஜர் போட்டு எல்லாம் ரைட், ஓகே. இது 11, இது இதே தூக்கி அதுக்குள்ளேயே வச்சிரு. இது வந்து சாம்சங்கில் இந்த 7500 7800 போட்டேன். இது கூட ஒருத்தர் வாங்கிட்டாப்ல, சரியா? 7800 சாம்சங் கேலக்ஸியில் S22 இது கோடு உள்ளது, ஒருத்தர் வாங்கிட்டார். இது OnePlus 11 பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், 20,500. இது 8/128. இதையும் உள்ளே வச்சிரு. இதுவா பாரு, OnePlus 11. இந்த மொபைலுக்குள்ளதான்னு கேட்குறேன். 338. இதோட மொபைல் எங்க? இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 16. இது 512 GB. இது 16ல் வந்து 512 GB. பேட்ரி வந்து 91. சைக்கிள் கவுண்ட் வந்து 444. இது நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டோம். இது தனி வீடியோ இருக்கும். விலை வந்து பார்த்திங்கன்னா 51,000 ரூபா. இது கீழே ஏதோ ஒரு பாக்ஸ் விழுந்துருக்கோ. ஸோ இது வந்து ஐஃபோன் 11 10,500 ஒயிட் கலரு 128 GB. ஒயிட் கலரு. டிஸ்பிளே சேஞ்சு தான். இது டிஸ்பிளே ஒரிஜினல் கிடையாது, நார்மல் டிஸ்பிளே தான். பேட்டரி ஹெல்த் வந்து 73 இருக்குது. 10,500. இப்போ இன்றைக்கி ஒரு 11 விற்றோமே நம்ம, அது கரெக்டாக அதுக்குள்ளே ஐஎம்இ தானே கொடுத்து விட்டோம். இதுக்கான ஐஎம்இ இன்னும் வரலையே. இதுக்கான ஐஎம்இ வரல, பாக்ஸே வரல. சாம்சங் கேலக்ஸி S22 அல்ட்ரா டபுள் கலர் டிஸ்பிளே. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரூபா கொடுத்துருக்கோம். இதாக இருக்குது பாருங்க, 18,000 ரூபா. இது வந்து ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது. ஓப்போ F21 ப்ரோ 8/128 பாக்ஸ் மொபைலு. ஸோ விலை வந்து பார்த்திங்கன்னா 4,000 ருபீஸு. இந்த மொபைல் எங்கே இருக்குவேன்? இதுதான்
இவர் கொடுத்ததா? பவுச் போட்டுருக்கேன். ரைட், ஓகே. அதுக்குள்ளேயே வச்சுருப்பா, வேறு தலைவலியாகுது. அதுக்குள்ளே வச்சிரு. இப்போ இந்த மொபைல் எங்கே போச்சு? இப்போ கடைசியாக ஒருத்தர் 2 பேர் நின்றுட்டு இருந்தானுங்களே, அவனுக்கு தானே ஐக்யூ நோக்கு பார்த்துட்டு இருந்தானுங்க. 2 பேரும் அவனுக்கு தான் ஐக்யூ கேட்டுட்டு இருந்தானுங்க. அவன் கூட வந்திருந்தான்ல. ஸோ இது வந்து சோல்டு. இது எல்லாமே வச்சுட்டேன்ப்பா, இதில் ஒன்றுமே இல்லைப்பா. இதுதான் இவன். இதுதான்ப்பா இவன். அவன் பேர் என்ன? அந்த பாக்ஸ் இதே மாதிரி பாக்ஸ் ஒன்று இருக்குமே பாரு. ஆமாம், இதுதான். இது அதுக்குள்ளே வச்சிரு. இந்த மொபைலில் தான் நம்ம தேடி இருக்கோம். போய் சரி, ஓகே. இது ஐஃபோனில் வந்து 12 இது சரியா? ஐஃபோன் 12 16,500 16,500. ஒன் 128 GB இது. Note 9 8000 இது. இது 6000 இது. டிஸ்பிளே இஷ்யூ இது. பாதி டிஸ்பிளே தான் வரும், டிஸ்பிளே போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 Pro மேக்ஸு. கேமரா இஷ்யூ இது. 22,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி 100. ஆனால் கேமரா இஷ்யூ இருக்குது இதில். கேமராக்குள்ளே போனால் ஆடும் கிடுகிடுன்னு. ஸோ இதோட விலை வந்து, இது யார் சேட்டுதா? இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் வந்து S23 அல்ட்ரா. இது 35,500. இது வந்து ஓப்போவில் வந்து டிஸ்பிளே ஏதோ ஒரு மொபைல் ஃபால்ட்டுங்க. இது 5000 போட்டிருக்கோம். எவ்வளோன்னு தெரில, என்ன ஃபால்ட்டுன்னு தெரில. இது 4000 ஒருத்தர் போட்டுட்டு வாங்கவே இல்லை, ரொம்ப நாளாக கிடக்கு. இது வந்து 5000 இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோடு இருக்குது. S21 கிராச்சஸ் வேறு இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வால்யூம் பட்டன் ஆன் ஆஃப் பட்டன் வேறு இல்லை. 5500 இது. இது வந்து ஐஃபோனில் வந்து 13 Pro மேக்ஸு 256 GB 36,500. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா 87 இது. கடைசியாக அவனுங்க 2 பேர் வந்தானுங்களே, அவனுங்க மேலே தான்ப்பா எனக்கு டவுட்டு. அவனுங்க தான்ப்பா இந்த ஐக்யூ எடுத்து காமிச்சிட்டு இருந்தோம். கேமரா இருக்குது, கேமரா பார்த்துரும். OnePlusல வந்து 8 இது. 7000 இது. இதுவும் 7000. இது ஐஃபோன் 11 வந்து 64 GB. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 83 இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 10,000 rupees 10,000 இது. இந்த 10,000 எழுது.
விவோ வந்து பார்த்தீங்கன்னா 14,000 இது 14,000 இது. 10,000 ரூபாவா? ம். இப்போ இந்த 11 வந்து இந்த 11க்கு வந்து பீஸ் இல்லை, ஆனால் பாக்ஸ் இது இருக்குது. இதோட பாக்ஸ் எங்கன்றது இப்போ கேள்வியாக இருக்குது. இது வந்து சாம்சங்கில் வந்து 45,500 டிஸ்பிளேல ஒரு பிளாக் டாட் இருக்குது, உள்ளக்க இருக்குது வெளியில். இல்லையா? ஆமாம், இதோட பீஸை காணோம். இப்போ இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த பீஸ் இருக்குது, இதுக்கு கூட பீஸ் இருக்கு இருக்குல்லப்பா. இதோட ஐஎம்இயும் ஒரே வேற வேற. அப்போ பாக்ஸ் மாறிச்சு போல. பாக்ஸ் எப்படி மாறி இருக்கும் எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒருத்தர் வாங்கிட்டு போனார்ல 11. ஆமாம், அது நீ எழுதியிருப்பல்ல பாரு. ஐஎம்இ நம்பரை செக் பண்ண நான் கேட்டு, எனக்கு ஐஎம்இ நம்பர் கரெக்டுன்னு தானே சொன்னேன். எடுங்க அந்த ஃபோனை. இந்த மொபைல் யாருது? ரொம்ப நாளா இருக்கு. இதை ஆன் பண்ணிதா? இதெல்லாம் விற்காத பொருளெல்லாம் நம்ம தலையில் கட்டி எடுத்துகிட்டு போய் தொலைய மாட்டேறானுங்க, நம்ம உயிரை வாங்குறானுங்க. விற்காமல் இவ்வளோ நாள் கிடக்கல, வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு எடுத்துகிட்டு போக மாட்டேறானுங்க. காணாங்கன்னா போச்சுன்னா அவ்வளோதான். ஒருவேளை இதோட மொபைலாக இருக்குமோ? ஸோ இது வந்து ஐஃபோனில் வந்து 16 ப்ரோ 78,500. பேட்ரி ஹெல்த் வந்து 90. சைக்கிளுக்கு ஒன்று 380 என்னமோ. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் வந்து S21 ப்ளஸ் இது. ஸோ இதோட விலை 6,000 6,000. இது ஸ்டிக்கரை மாற்றிடுவேன், 6,000 விட்டு. இந்த மொபைல் தான்ப்பா இதோட பாக்ஸு, இதுக்குள்ளது பாக்ஸ் இது தான். இன்னொன்று வெறும் மொபைல் ஒன்று இருந்துச்சுல்ல, அது யாருது? அது அப்போ எடுத்துகிட்டு போயிட்டானுங்களோ, ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டானுங்களா? ஆமாப்பா, இதே மாதிரி ஒன்று கொடுத்தான்ப்பா. இது மாதிரி யார் கொடுத்தான்னு தெரியல, ஆனால் இது காதர். இதே மாதிரி ஒன்று 8,000 ரூபாய்க்கு ஒன்று இருந்துச்சு. அது எதுவும் விற்றுருக்கோமா? இல்லைல்ல, 8,000 ரூபாய் வந்து சொல்றேங்க. அதுவா? இன்னைக்கு ஒருத்தர் போட்டர் புக் பண்ணி ஏதோ கையில கொடுத்து விட்டீங்க, அது என்ன மொபைல்? அது இந்த மாடல்லாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா S21 ப்ளஸ்ஸு கோடு இருக்குது. 5G மொபைலு 8-128 8-256. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ருபீஸ், 6,000 ரூபா. என்ன எவ்வளோன்னு தெரியல. இது ஒருத்தர் 500 ரூபாய்க்கு வாங்கினா வாங்கவே கொடுக்கல, பார்சல் போடலை. இது வந்து ஐஃபோனில் வந்து 12 மினி 17,000 ரூபா. இது ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 128. ஸோ பேட்ரி வந்து மொபைல் தெளிவாக இருக்குது பஸ். 79 128 GB பேட்ரி ஹெல்த்து 79. வாங்கலாம் தாராளமாக. 12 மினி 17,000 ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லை. இது வந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 13, இந்த பிங்க் கலரு ஐஃபோன் 13. இது 128
21,500 21,500. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு 10,500 இது. இது வந்து ஒன் ப்ளஸ் நாடு CE4 இது. இது வந்து 11,500 தரேன் சரியா. 11,500 இந்த ஒட்டுவா. 8/128 ஒன் ப்ளஸ் நாடு CE4 11,500 5G மொபைல், புது மாடல் அது. எவ்வளோ? 11,500. அப்புறம் ஒன் ப்ளஸ் 7 ப்ரோ பேக் டோர் உடஞ்சிருக்கு 5,000 அது விலை கம்மி பண்ணியிருக்காரு. அது என்ன கம்மி பண்ணான்னு தெரியலையே. அந்த 4 போகணுமா. ஓகே அவ்வளோதான் பஸ். இதுக்கு மேலே எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு சரியா. ஏற்கனவே ஒரு போனை வேறு காணோன்னு குழம்பிட்டு இருந்தோம். கீழே ஒரு டப்பா ஒன்று உளுந்து கிடைக்காது, என்ன டப்பான்னு தெரியல. ஒரே ஒரு நிமிஷம் சரி அப்படியே ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிப்போம். ஒரு டப்பா விழுந்துருக்கு. கவரி கீழே விழுந்தோம்னா 12 அடி 13 அடி இருக்கும். சரி ஓகே அவ்வளோதான் முடிச்சிருவோம் இதோட.